ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு பதக்கத்தை கொடுப்பாங்க. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச ஆளுகளுக்கு என்ன கொடுப்பாங்க? பதக்கத்தை கொடுப்பாங்க, ஒரு ட்ரோஃபியை கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாரு. என்ன சர்டிபிகேட் அப்படின்னா, இவன் விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற பரீட்சையில நம்ம ஜெயிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும், இனியும் அடுத்த மகிமைக்கு நேரா போக முடியும். நிறைய பேர் அதுல இருந்து என்ன செஞ்சிருவாங்க? பகுதியில போயிருவாங்க. ஆண்டவரை நம்பி வந்துட்டேனே, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என் வாழ்க்கையில அவர் எதுவுமே செய்யல. கொஞ்சம் பொறுத்து இருந்தா போதும், கொஞ்சம் தான் அந்த அற்புதம் நடக்க கொஞ்சம் இருந்தா போதும், கொஞ்சம் அந்த பரீட்சையில ஜெயிச்சா போதும். ஆனா அந்த பரீட்சையில ஜெயிக்காம ஆண்டவரை குறை சொல்லிட்டு போயிருவாங்க. இவரை இவ்வளவு நாள் நான் நம்பி இருந்தேனே, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே, இவரை நம்பி இருந்து நான் தோத்ததான் மிச்சம், இவரை நான் ஏன் நம்பணும்? ஒருவேளை ஆபிரகாம் அப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரீட்சையில நம்ம ஜெயிக்கும் பொழுது நமக்கான ரிவார்டை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை என்ன செய்கிறவராய் இருக்கிறார்.